கிளிமேக்ஸ் எமிரேட்ஸ் ஏன் இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஒரு பேட் கமெண்ட்? ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற எந்த ப்ராடக்ட் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து கூட சேல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ஒரு மோசமான ரிவ்யூ வந்து சந்திச்சிருக்கு? அப்படி இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது? வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளிமேக்ஸ் எமிரேட்ஸ் க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த ப்ராடக்ட் பற்றி தான் நிறையா வீடியோஸ் இருந்துச்சு. சரி, இது எப்படி தான் இருக்குது, யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் அமேசானில் வாங்கலான்னு போனேன். அமேசானில் வந்து நாட் அவைலபிள்னு இருந்துச்சு. சரி, ஓகே நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவோம் அப்படின்னு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு இருந்துச்சு. என்னடா இது ரெண்டு வெப்சைட்லேயும் இல்லை அப்படின்னு யூடியூப்பில் ஓகே யூடியூப்பில் போயிட்டு பார்ப்போம் என்ன ரிவ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தா யூடியூப்பில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பேட் கமெண்ட்ஸாக இருக்குது. கிளிமேக்ஸ் எமிரேட் பிராண்ட் வந்து என்ன க்ளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் தரும், அதே மாதிரி வந்து ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும், ஆல்சோ வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க க்ளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் க்ரீமியாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது வந்து இந்தியாவில் வந்து அவைலபிளாக இல்லை, ஐ மீன் ஆன்லைனில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டுங்க. ப்ராடக்ட்டில் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து எந்த இடத்துலையுமே வெளிப்படையாக கொடுக்கலங்க. ஸோ நான் ரிசர்ச் பண்ணதில் இதில் வந்து ஹைட்ரோகினோன் மற்றும் பேரபன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல். இது வந்து யூஸ் பண்ணும்போது ஹைட்ரோகினோன் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து அரிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி பேரபன் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து ரொம்ப வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் மற்றும் டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே வந்து குறையலை. தென் வந்து பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள் ரொம்ப அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர கம்மியாகலை. தென் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் வந்து ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருந்திருக்குது. சிலர் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ஸ்கின் அலர்ஜி கூட ஏற்பட்டுருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள்கிட்ட இன்னும் இருந்துச்சுன்னா வீட்டில் தயவு செஞ்சு 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்லேயும் அவங்களோட இன்க்ரீடியன்ட் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கிளிமேக்ஸ் ப்ராடக்ட்டில் மட்டும் அவங்க இன்க்ரீடியன்ட் வந்து தெளிவாக கொடுக்கல. அதில் என்ன ப்ராப்ளம்னு ஸோ என்னால் வந்து கிளியராக இன்னும் என்னால் சொல்ல முடியல. பட் ப்ராப்ளம் இருக்கிறது வந்து 100% ஷுவருங்க. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் டெர்மட்டாலஜிஸ்ட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.